ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. இங்கே புற்றுநோய்க்காக புதிய சிகிச்சை மையம் கட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு நாம திட்டத்தின் கீழ் இந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் இந்த பணி முடிக்கப்படும் என்று ஒப்பந்ததாரரும் பிடபிள்யூடி அவர்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்ககிட்டலாம் என்ன கேட்டுக்கிட்டோம்னா, குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல், இப்போல்லாம் உங்களுக்கே தெரியும், எந்த ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, எந்த லோக்கல் ஃபண்டு எதுவுமே இல்லாமல் அரசு என்ன ஒதுக்கீடு செய்தோ அதை முழுவதும் இந்த கட்டுமானத்திற்காக அந்த தரத்தை எந்த விதத்திலும் குறைக்காமல், காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல சிறந்த முறையில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே இப்போ தற்போது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற புற்றுநோய் சிகிச்சை மையம் பார்வையிட்டோம். இங்கே 2 கோரிக்கையை வச்சாங்க. இங்கே 3D சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு இது கேட்டிருக்காங்க. அது ஒரு கார்ப்பரேஷன் தான் கொடுக்கணும். அதுவும் நமக்கு நாமே திட்டம். அந்த பேமெண்ட் இஷ்யூவில் கொஞ்சம் லேட்டாக இருக்கனால இப்போயே டிஎன்எம்எஸ்சியோட எம்டிகிட்ட பேசி அதை நம்ம எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் அதனால் இமீடியட்டாக அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதையும் உடனே ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இங்கே திருப்பூர் புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு இந்த 3D சிமுலேட்டர் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரையும் ஜிஹெச்ல பயன்பெறுவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மருத்துவர்கள் எண்ணிக்கை இன்னுமே குறைவாக இருக்குது. மருத்துவக் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்ட பிறகும் 80% மேலே தீக்காயமோ தலைக்காயமோ ஏற்பட்டால் அவங்க கோவை மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய நிலை தான் இன்னும் தொடருது. இல்லை இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இங்கே திருப்பூர்லேயே அனைத்து வித சிகிச்சையும் கிடைக்கிறதுக்கான நம்ம ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்கோம். நியூரோ சர்ஜரி இப்போ இருக்காங்களா? இங்கே இல்லை. அந்த தலைக்காயம் இங்கே இருக்க ஒரு கோரிக்கை இருக்குது. ஆக்சிடென்ட் ஆனால் ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா, தலையில் காயம் ஏற்பட்டால் நம்ம கோயம்புத்தூருக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. நியூரோ சர்ஜரி ஒரு போஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். கோவையை தவிர்த்து இப்போ சேலத்துலேயும் ஒரு மாணவி நீட் மருத்துவருக்கு பயத்தில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தொடர்கதியாகவே மாறிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கான தீர்வுகள் என்ன? ஒன்று, நீட் வேண்டாம், அது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் மட்டுமல்லாமல், அவங்களுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது என்பதனால தான் நம்ம தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்த்துட்டு இருந்தோம். இப்போ அரசு பொறுப்பேற்ற பிறகும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்த பொழுது கூட இதை பற்றி நம்ம கோரிக்கை வச்சுருக்கிறோம். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே நம்ம மருத்துவக் கல்லூரி மற்றும் அனைத்து மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோரிக்கை வச்சுருக்கிறோம். இது ஒரு பக்கம் நம்ம சட்ட போராட்டங்கள், அது அரசியல் ரீதியாக முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த சமயத்தில் நம்ம நீட் இருக்கிறப்ப இந்த மாணவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவுக்கும் எடுக்க வேண்டாம். இதற்காகவே கண்டிப்பாக ஒரு பெரிய மன உளைச்சல், பார்த்திங்கன்னா நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளோ ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்கள் போவேனா, அது தீர்வு அல்ல. அரசு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சுருக்கோம். மனம் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஹெல்ப்லைன் இருக்குது. 108 ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்குது. மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் நீங்கள் பேசலாம். அதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம அங்கே வச்சுருக்கோம் கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வாக்குறுதிகள் தொடர்பாக நேற்று சட்டமன்றத்தில் இருந்தப்போ திமுக சிவசங்கர் ஒரு இயக்குனர் அதிலேயே கம்பெயின் பண்ணி அதான் சட்டமன்றத்திலே அது விவாதம் நடந்தது. நிர்வாகம் சொல்லி நேற்று ஆளுநர் உரை மீதான விவாதத்தை நேரலை கட் பண்ணியிருக்காங்க. முந்தானை அமைச்சர் சொன்னதுக்கும் நேற்றுக்கும் மாறுபாடு ஏற்பட்டது. இல்லை, அது கூடிய விரைவில் அது சரி செய்யப்படும். கேரளாவில் செகல்லா வைரஸ்னால ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி தற்காப்பு நடவடிக்கை? தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி சொல்லுங்கள். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7-8 மாதமாக காலனியில் தான் பார்த்தேன். நெசவாளர் காலனியில்
7 காலையில் மாசமா? காலையில் நெசவாளர் காலனி பார்த்தோம்னா அவங்க இங்கே மாற்றிடுறாங்க பொண்ணை. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துங்க, 2வது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், வலி வராதுன்னு அவங்க சொல்லிவிட்டு வாங்க முன்னே போய் காட்டிங்க. ஒரு 3 வாரம் இங்கே வந்தாச்சு. சரி. செவ்வாய்க்கிழமைக்கு போய் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துங்கன்னு அவங்க சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்லி நாங்கள் தான் பார்த்து சொல்லணும்னு சொன்னாங்க. சரி 3 வாரம் இருக்குது, போயிட்டு புதன்கிழமை வாங்க. புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி புதன்கிழமை சனிக்கிழமை எத்தனை வந்ததுங்க. மாசம் பிரசவம்? குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எப்படி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை வந்ததுங்க. அட்மிட் ஆகிறக்கு வந்து போயிட்டு புதன்கிழமை வர சொன்னாங்க. புதன்கிழமை ஒரு டாக்டருமா அட்மிட் ஆக சொன்னது, இன்னொரு டாக்டரும் போயிட்டு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. இப்போ புதன்கிழமை மதியம் இருந்துட்டு போயிட்டு வியாழக்கிழமை வலி வந்து இங்கே வரும்போது மோஷன் போய் அதெல்லாம் சாப்பிட்டு குழந்தை ரொம்ப சீரியஸாக ஐசியில் வச்சுருக்காங்க. கேட்டால் அந்தம்மா வெள்ளிக்கிழமை வர சொல்லிச்சு. இன்னொரு கேட்டால் அவங்களுக்கு பேசிக்கி இவங்களுக்கு பேசிக்கி. உங்க பேர் என்னன்னு பாருங்க, பார்க்க சொல்றேன். அப்போ கண்டிப்பா பார்க்குறேன். குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணும். காலையில் 10 மணிக்கு பார்த்தா நைட்டு பார்க்குறாங்க. எப்போ பிறந்துச்சு குழந்தை? வியாழக்கிழமைக்கு 7 மணிக்கு ஆப்ரேஷன் எடுத்து சரி, இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்படி எதுவுமே இருக்குங்க. மூச்சுக்கு நாய்க்கு சுகர் வச்சு வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப பஞ்சகாமல் அதிகமாகிடுச்சு, கிருமி அட்டாக் ஆகிடுச்சு. சரி, நான் என்னன்னு நான் பார்க்குறேன். சரி, சொல்லி சரி, நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிகல்லாங்கிறது ஆமாம், அந்த ஃபுட்டு தவறாக, அதாவது கலப்படமற்ற ஒரு சுகாதாரமற்ற ஒரு உணவு உட்கொள்றதுனால வர வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட நோய். அதனால் நாங்கள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி உணவகங்கள் ஒரு சுகாதாரமான ஒரு சூழலில் தான் அந்த உணவை நம்ம தயாரித்து அங்கே பரிமாறணும்னு நம்ம கேட்டிருக்கோம். இதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அரசு இது தயாராக இருக்குது. தேங்க்யூ. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.